சின்ன வயசுலேருந்து இந்த சோப்பு தான் பிஎஸ் எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டல்லையே எங்கள் அப்பா வந்து நிறைய வாங்கி கொடுப்பாரு. ஒரு மாதத்துக்கு எப்படியும் 6 சோப்பு 7 சோப்பு வாங்கி கொடுப்பாரு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், பசங்க எல்லாருக்கும் ஹாஸ்டல்லலாம் வந்து அது ரொம்ப சாதாரணம். சோப்பு எல்லாம் மாற்றி போட்டுப்போம், ஷாம்பு மாற்றி போட்டுப்போம், ஷேர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஜென்ட் பண்ணதுலேருந்து மஞ்சள் கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாக கஸ்தூரி மஞ்சள் தான். அந்தோணி ஸ்டோரில் எது வாங்குறேனோ இல்லையோ இது 2 கன்ஃபார்மாக எனக்கு தேவையானது நான் வாங்கிப்பேன். எப்பவுமே வந்து வருமுன் காப்பதே நல்லது. எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல எதுனா ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தால் யாருமே எதிர்பார்க்க மாட்டேன். வீட்டுக்கார் வந்து என்னை கம்பல் பண்ணி கூட்டுன்னு போகணும், எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட்டுன்னு போகணும் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நம்மளே போய் பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் காசுலாம் அவர் தான் கொடுப்பாரு. ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஹாஸ்பிட்டல் ஃபீஸுக்கு எல்லாமே அவர் தான் கொடுப்பாரு. அப்போதுலேருந்தே ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சின்ன பிரச்சனை எனக்கு வந்தால் கூட அதை உடனே பார்த்து ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் நான். அது மாதிரி தான் வந்து பர்சனலாக எனக்கு ஒரு 4 டேஸாக ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதனால் சரி, கண்டிகையில் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. மீனாட்சி அந்த மேடம் பேரே வந்து ஏஜ் ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒரு டாக்டர். அவங்க கருத்தரிப்பு மையம் ரொம்ப சூப்பராக வந்து குழந்தை இல்லாதவங்களாம் வந்து அவங்கக்கிட்ட பார்த்தாங்கன்னா சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசியான டாக்டர் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. நார்மல் டெலிவரிக்காக வெயிட் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. எங்கள் சித்தப்பாவுக்கு ஸ்கூலில், நான் கண்டிகையில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால சித்தப்பாவுக்கு ஒரு 11 o'clock ஃபோன் பண்ணேன். ஏன்னா சித்தப்பா மெடிக்கல் எதிர்க்கு தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. சித்தப்பா இருப்பாங்களான்னா இருப்பாங்க, நீ வா அப்படின்னு சொன்னார். கார் இன்னும் போகல மேடம், இங்கே தான் இருக்கிறாங்க, நீ சீக்கிரமாக வந்துருனாரு. 4:10 ஸ்கூல் விட்டாங்க. உடனே கிளம்பி நான் போனேன். சித்தப்பா மெடிக்கல்லையே வந்து மாத்திரைலாம் கொடுத்துட்டாரு. நீ அங்கே வாங்காத, இங்கே எடுத்துன்னு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் டாக்டருமே பார்த்தேன். பார்த்துட்டு 4 நாளாக மைண்டில் ஒரே பல யோசனை, என்னவா இருக்கும், வேறு எதுனா இருக்குமா அப்படிலாம் யோசித்துன்னு வந்து. ஆனால் வந்து ஜெர்மனின்னே இந்த சாமி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி அவங்கள பார்த்ததுமே அவங்க சொன்ன பதிலுமே வந்து இது ஒன்றும் இல்லை, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கான மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அது வரைக்கும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து எது விஷயம் உடம்புல எதனா பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம வந்து மற்றவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தான் வாயை திறந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு முதல்ல ஷேர் பண்ணணும். மற்ற விஷயங்கள்லாம் கூட நம்ம ஷேர் பண்ணாமல் இக்னோர் பண்ணலாம். ஆனால் உடம்பு வரும்போது உடல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட காட்டுனா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து நல்ல விஷயம். தேங்க்யூ.